Hi friends, welcome to tutorjobs.com. நாம இப்போ பார்க்க போகிறது ஒரு இமேஜை வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஃபோட்டோஷாப் மூலமா பென்சில் ஆர்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பிக்சர் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? பிக்சர் எடுக்கிறதுக்கு ஃபைல் மெனுக்குள்ளார ஓப்பன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தோடனே நமக்கு டயலாக் பாக்ஸ் வரும், ஓப்பன் விண்டோ டயலாக் பாக்ஸ் வரும். அதில் நம்ம சிஸ்டமில் இமேஜஸ் எங்கே இருக்கோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோஸுன்றதுக்குள்ளார நான் கார்ட்டூன் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். கார்ட்டூன் இமேஜஸ் வச்சு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்றத கொடுத்தோடனே நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே இமேஜ் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நமக்கு இங்கே சைடில் ரைட் சைடு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் லாக்கில் இருக்கும். சரிங்களா? அந்த லாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 டைப்பில் நம்ம லாக் ரிமூவ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக போயிட்டு லேயர்ஸ் நியூவில் லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். சரிங்களா? இங்கே வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். இப்போ நான் டாலுன்றதை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நேம் மாறிடும். சப்போஸ் அப்படி இல்லை நமக்கு வந்துட்டு ஷார்ட்கட்டாக வேணும் அப்படின்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும்னா இங்கே நியூ லேயருக்கான டயலாக் பாக்ஸ் வரும். சரிங்களா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நேம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். இமேஜ் 1ன்னு கொடுத்துக்கிறேன். இமேஜ் 1ன்னு சொல்லி ஓகேன்னு கொடுத்துட்றேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் 1ங்கிற லேயரை வந்து நான் டூப்ளிகேட் எடுக்கணும். அதுக்காக நான் வந்துட்டு கண்ட்ரோல் இந்த ஷார்ட்கட்டாகவும் நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் நான் டேரெக்டாக கூட போய் எடுத்துக்கலாம். சரிங்களா? கண்ட்ரோல் ஜே வந்துட்டு டூப்ளிகேட்டுக்கான ஷார்ட்கட் கீ. சப்போஸ் அப்படி இல்லைன்னா லேயரில் போயிட்டு டூப்ளிகேட் லேயர் அப்படிங்கிறது கொடுத்தா இங்கே நமக்கு லேயர் நேம் கேட்கும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நேம் வந்து இமேஜ் 2ன்றதை கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் 2வும் வந்துடும் நமக்கு லேயரில். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜ் 2ன்ற லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டீசேச்சுரேட் பண்ணுறேன். அதாவது கிரே ஸ்கேலாக நான் மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு டீசேச்சுரேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் வைஸ் கூட கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் ஷிஃப்ட் கண்ட்ரோல் யூன்னு தெரியுது பார்த்தீங்கன்னா, இதான் வந்துட்டு அதுக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ நம்ம அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது இந்த ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா க்ரே கலரில் மாறிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இமேஜ் 2 மறுபடியும் நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ஜேனா டூப்ளிகேட் லேயருக்கான ஷார்ட்கட் கீ. இதுக்கு நம்ம வந்து ரீநேம் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி பண்ணணும்னா இங்கே டபுள் கிளிக் பண்ணி நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இமேஜ் 3ன்றதை கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே லேயர்ஸில் பிளெண்ட் மோடுன்னு சொல்லுவாங்க இந்த ஆப்ஷனு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். சரிங்களா? இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் டாட்ஜ் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துடும். இப்போ நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு இல்லைங்களா? கொஞ்சம் லைட்டாக நமக்கு பென்சில் மாதிரி, அதாவது நம்ம வரைஞ்ச மாதிரியே வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்வெர்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இன்வெர்ட் எதுக்குன்னா நமக்கு நெகட்டிவ் மாதிரி இது நமக்கு காமிக்கும். பட் ஆனால் நம்ம இங்கே வந்து கலர் டாட்ஜுன்றதை கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக காமிக்கும். சரிங்களா? இப்போ நார்மலில் வச்சு காமிக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மாதிரியே தெரியுது. நான் கலர் டாட்ஜுன்றது கொடுத்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு ஃபுல்லாக ஒயிட்டாக வந்திருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில்டரில் போயிட்டு பிளரில் காஷியஸ் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? எடுத்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்சிலில் வரைஞ்ச மாதிரி நமக்கு இங்கே இது வந்திருக்கும். சரிங்களா? பின்னாடி ப்ரிவ்யூ நமக்கு வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. எதுக்குன்னா நம்ம பென்சிலோட வேல்யூ எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வரைஞ்ச மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு டார்க்காக வேணால் நீங்கள் டார்க்காக கொடுத்துக்கலாம். ஒரு 3 இல்லை 6 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இங்கே அவுட்புட் பார்க்க முடியும். ஸோ அது இருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் உங்களால் ரவுண்டட் வேல்யூ கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மாதிரி 5 அந்த மாதிரி தான் கொடுக்கணுன்னு இல்லை. உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்க இமேஜுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணால் போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம ஒரு பென்சில் ஆர்ட் வரைஞ்ச மாதிரியே நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இங்கே கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் வந்துட்டு நம்ம கட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதை மட்டும் டார்க்னஸ் பண்ணிக்கிறேன். அதாவது எங்கெங்கே லைட்டாக இருக்குதோ அங்கே மட்டும் கொஞ்சம் நான் டார்க்னஸ் யூஸ் பண்ணணும்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டூல்ஸில் பேர்ன் டூல் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இந்த பேர்ன் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு வந்துட்டு ரொம்ப பிளாக்காக காமிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பேர்ன் டூல் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ப்ரஷோட வேல்யூ கம்மி பண்ணுறேன். மேலே டூல் பார் ஆப்ஷனில் நம்ம இங்கே டயாமீட்டர்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் போய் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். லெஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு இங்கே சின்னதாக தெரியும் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன் இந்த ஷர்ட் கிட்ட மட்டும் வச்சுட்டு கொஞ்சோண்டு இப்படி இழுத்து விட்டுடுறேன் சரிங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கொடுத்துக்கோங்க. சப்போஸ் தப்பாக வந்ததுன்னா நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஆகும். ஜூம் ஆனதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு மேலேயே கரெக்டாக நீங்கள் மவுஸ்லேருந்து கை எடுக்காமல் கண்டினியூஸாக கொடுத்துக்கோங்க சரிங்களா. மவுஸ்லேருந்து கையை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது வந்துட்டு டச் விட்டு இதாகிடும் கட் ஆகுன மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. சப்போஸ் இப்போ நீங்கள் ஹேருக்கு வந்துட்டு ரொம்ப சன்னமாக இருக்குது அதுக்கான திக்னஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி லைட் ஷேடிங்கோடு கொடுத்துக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்ஸ் கிட்ட இங்கே கிட்டலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கார்னர்ஸ் வர இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ப்ரஷ்ஷோட சைஸஸ் வந்துட்டு நம்ம சைஸ் கம்மி பண்ணிக்கணும் சரிங்களா. ஏன்னா ரொம்ப சன்னமாக அந்த மாதிரிலாம் வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரிஜினல் இமேஜ் நம்ம இங்கே ஹைட் பண்ணி பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரிஜினல் இமேஜ் இது. அதுக்கப்புறம் நம்ம டீசேச்சுரேட் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம கொடுத்த எஃபெக்ட் நமக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஒரிஜினல் இமேஜை பென்சில் ஆர்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.